நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே சொன்ன மாதிரியே நம்ம க்ளவுன் நீமோ ஃபிஷ் வாங்கியாச்சுங்க. ஆமாம், நான் போன வீடியோவில் கேட்டிருந்தேன் என்ன மீன் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏகப்பட்ட பேர் வந்து இந்த நீமோ க்ளவுன் ஃபிஷ்லாம் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, கடையில் போய் பார்த்தப்ப இது ரெண்டும் ஜோடியாக சிரிஞ்சிட்டு இருந்துச்சு. இது ரெண்டும் ஜோடி தம்பி, இதை வாங்கிட்டு போய் வீட்டில் விடுங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கடைக்காரங்க சொன்னாங்க. அந்த கடைக்காரங்க சொன்னபடியே நான் இந்த மீனை வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் அவங்க கூடயே நான் கொஞ்சம் ராக் சால்ட்டு வாங்கிட்டேன். மெரைன் சால்ட்டு வாங்கிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன் தண்ணி மாற்றணும்ல, அதுக்காண்டி. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பக்கத்துலேயே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அந்த பிள்ளையார் கோயிலில் போய் வேண்டிக்கிட்டேன் சாமிக்கிட்ட, சாமி இந்த மீனை நல்லபடியாக நான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம வந்து இதை வந்துட்டு அக்ளமேட் பண்ணணும். முதல்ல டெம்பரேச்சர் செட் பண்ணணும். டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு அக்ளமேட் பண்ணணும். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, உடனே அந்த தண்ணியை உள்ளே ஊற்றிட்டோம்னா மீன் வந்து பயங்கர ஷாக் ஆகிடும். அந்த எடுக்கிறேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணி அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டா தான் அந்த மீனுக்கு வந்து ஓகே பேலன்ஸாக ஓகே தண்ணிக்குள்ளே ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் இது மீனை வந்துட்டு உள்ளுக்குள்ள நான் விடுவேன். அக்ளமேட் பண்ணதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் ஆச்சு இந்த அக்ளமேஷன் ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு. இந்த தொட்டி நான் செட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் புது மீன் வந்து வாங்கி விட்டுட்டேன். நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போடணும். இந்த தொட்டி நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பயங்கர சீப்பாக செட் பண்ணியிருக்கேன். மீனை தவிர எல்லாமே இங்கே வந்து ரொம்ப சீப் தான். இந்த மாதிரி எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத காஸ்ட்டை வந்து வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். மீன் வந்து எனக்கு மீன் மட்டும்தான் எக்ஸ்பென்சிவ் ஆச்சு, ஒரு $28 ஆச்சு. மற்றபடி எல்லாமே நான் டெட் சீப்பாக பண்ணியிருக்கேன். இன்னொரு வீடியோ நான் போடுறேன் எவ்வளோ ஆச்சு என்ன ஏதுன்னு.